கையில என்னது? அது என்ன பழம் வாங்கிட்டு வரீங்க? இது தெரியாதா? ஆஹா. இதுதான் பம்ப்ளிங் வாசன் சொல்லுவாங்க இந்த பழத்தோட பேரு. இதோட பயன்கள் எல்லாம் என்னன்னு தெரியுமா? தெரியாதே. சொல்றேன் கேட்டுக்க. இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கெட்ட கொழுப்பு எல்லாம் இருக்குல்ல, அது வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா வாரத்தில் 2 சாப்பிடணும். வாரத்தில் 2 பழம் இதை சாப்பிட்டா உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் இது எடுத்துரும். இந்த இதயத்தில் உள்ள இரத்த குழாய் அடைப்பு அதெல்லாம் கூட இந்த பழம் சரி செஞ்சிடும். அப்புறம் இந்த பழம் வந்து ரொம்ப குளிர்ச்சியான பழம். இந்த பழத்தை சாப்பிடும்போது பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே சுடுதண்ணி குடிக்கிறது நல்லது. சளி தொண்டை பிரச்சனை அதெல்லாம் இருக்கிறவங்க மிளகும் உப்பும் சேர்த்து சாப்பிடுங்க இதை. அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு சுட சுட தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் இந்த தொண்டை கட்டுறது வராது. இல்லைன்னா தொண்டை இதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்காமல் சுடு தண்ணி குடிக்காமல் இருந்தால் தொண்டை கட்டிக்கும். ரொம்ப நல்லது. கிட்னி கல்லெல்லாம் சீக்கிரமாக இது கரைச்சிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் மினரல் எல்லா வித தாது சத்துக்களும் ரொம்ப நிறைஞ்சி இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ எல்லாம் இதில் இருக்குது. இது குளிர்காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ரொம்ப சத்தான பழம் இது. கமலா பழம் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பழத்தை கட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பழத்தை கட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இதுக்குள்ளே வந்து கமலா பழம் சொல்ல மாதிரி இருக்கும். தோல் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இதோடைய தோல். இதில் இருந்து நாம் உரிக்கணும். இப்போ கமலா பழம் உரிக்கிற மாதிரி தான். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பழம். ஸ்டாப் பண்ணிட்டோம். இது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த பழத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க. 1 நாள் 2 நாள் 3 நாளும் வெளியில் வச்சாலும் இது அப்படியே தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டும் சாப்பிடாதீங்க.